பார்க்கணும். என்னோட வயசுல இருக்கிறவங்க என்னுடைய அம்மாவா பார்க்கணும். என்னுடைய பாட்டியுடைய வயதில் இருக்கிறவங்க என்னுடைய பாட்டியாக பார்க்க வேண்டும். என் ஒத்த வயதில் இருக்கும் போது என்னுடைய சகோதரியாக பார்க்க வேண்டும். என்னுடைய வயதில் சிறியவர்களாக இருக்கிற போது என்னுடைய தங்கையாக பார்க்க வேண்டும். இப்படி பார்வை ஒழுங்காக இருந்தால் இந்த நாடு உருப்படும் என்பதை கம்பன் முதல் பாடலிலேயே பதிவு செய்கிறான். ஆசலம்புரி ஐம்பொறி வாழி பூசலம்பு பெண்கள் ஏழு இடத்தை இன்னொரு ஆணை பார்த்ததே இல்லையா? அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் ராமாயணத்திலே உண்டு. எல்லாவற்றையும் அந்த குரங்கு கூட்டங்களை எடுத்துட்டு வந்து சீதையினுடைய அணிகலனை கொடுக்குது. லட்சுமணனை பார்த்து, தம்பி இந்த இதெல்லாம் என்னடா உனக்கு முடிச்சிருக்கு அப்படின்னா, இது மூக்கணி, மூக்குத்தி, இது தோடு, இது கழுத்துக்கு போட ஆபரணம், இதெல்லாம் என்னன்னு தெரியாது. ஆனா இந்த சிலம்பு மட்டும் எனக்கு தெரியும். அது சீதையினுடைய சிலம்பு. ஏன் தெரியுமா? என்னுடைய அண்ணியினுடைய திருவடியை தவிர நான் இதுவரையிலும் வேறு ஒன்றையும் பார்க்காத உத்தமர்கள் வாழ்ந்த பூமி இந்த பூமி. அப்படி வாழ்வதற்காக எழுதப்பட்ட காப்பியம் தான் ராமகாதை என்கின்ற அற்புதமான காப்பியம். கம்பன் பாடுகிறான், ஆசலம்புரி ஐம்பொறி வாணியும் காசு அலம்பு முழையல் என்னும் பூசலம்பும் நெறியில் புரசிலார் கோசலம் புனி அணி கூறுவா. அணிகளனை நான் சொல்லுகிறேன். பெண்கள் உயர்வாக எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாடு உயர்ந்த நாடு. இந்த நாட்டில் மழை பெய்ய வேண்டும்னு சொன்னா ஒரு நாடுல மும்மாறி மழை பெய்யணும்னு நம்முடைய பெரியவர்கள் சொல்லுவார்கள். முதல் மழை யாருக்கு தெரியுமா? கற்புடைய பெண்டிற்கு ஒரு மழை, இந்த நாட்டிலே சான்றோருக்கு ஒரு மழை, இந்த நாட்டை ஆளுகிற அரசனுக்கு ஒரு மழை. இப்ப அப்பப்ப மழை வருதுன்னா என்ன காரணம்னா நம்முடைய தாய்மார்களுக்காக மழை பெய்கிறதே தவிர அரசனுக்காகவோ சான்றோர் பெருமக்களுக்காகவோ இல்லை என்று இன்றைக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் பெருமக்களே. கல்லிடை பிறந்த போது கடலிடை உணர்ந்த நிறுத்தம் எல்லையில்லா மலைகளாலும் இயங்குவதற்கு அரிது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நகரம் அயோத்தி. அந்த அயோத்தியிலே ஏழைகள் இல்லை, பணக்காரன் இல்லை, எல்லாரும் சமமா இருந்தாங்களா. உங்களுக்கு 100 பவுன் இருக்குன்னா அவனுக்கு 100 பவுன் இருக்கான். இன்னைக்கு ஒரு நடக்குது பாருங்க. ஒரு ஊர்ல இருந்து நான் பேசிட்டு வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு வரேன் சொல்லிங்கன்னா, அங்க ஒருத்தன் ஜூஸ் வாங்கி கொடுத்தான். ஏன்டான்னு கேட்டேன். வெயிலுக்கு வாங்கி கொடுத்தடா. இல்ல, எங்க எதிர் வீட்டுக்காரன் ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுக்காக வாங்கி கொடுத்தான். ஏன்டான்னு அவனை பார்த்து நான் ஃப்ரிட்ஜ் வாங்கினேன், அவனை பார்த்து நான் வாஷிங் மிஷின் வாங்கினேன். திருடம் வந்து வீட்டுல திருடிட்டு அவன் பார்த்து சொன்னானா, என் வீட்டுல இருக்கிற மாதிரி எதிர் வீட்டுல இருக்கு, தயவு செய்து எங்க வீட்டுல திருடுற மாதிரி அவன் வீட்லயே திருடிட்டு போயிடலாம், நான் காலையில நடந்தா நக்கல் அடிக்க மாட்டான்னு சொல்லிட்டு சொன்னா அவன் வீட்லயே திருடிட்டு போயிட்டான். அதனால மகிழ்ச்சியா ஜூஸ் வாங்கி கொடுத்தேன் அப்படின்றான்னா, பக்கத்து வீட்டுக்காரருக்கு எதிர் வீட்டுக்காரருக்கு எத்தகைய நட்பு இருக்குது பாருங்க மக்களே. ஆனால் எல்லோரும் சரிசமமாக இருந்தார்கள். முக்கியமா அந்த நாட்டினுடைய பெண்கள் படித்திருந்தார்கள். ஒரு சமுதாயத்தில் பெண்கள் படித்திருந்தால்தான் அந்த சமுதாயம் உயரும் என்பதை முதலில் சொன்ன, பாரதிக்கு முன்னால் சொன்ன ஒரு கவிஞர் கவி சக்கரவர்த்தி கம்பன். அதான் ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டால், வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தால், பட்டங்களால் வரும் சட்டங்கள் செய்வதில் பெண் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம், 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே இறை பிள்ளை கான் என்று பாடுகிறான்னா பெண்கள் படித்திருந்தார்கள். அதனால் அந்த நாட்டிலே ஸ்கூல் போக வேண்டிய அவசியம் இல்லை. அம்மாவே சொல்லிக் கொடுத்தார்கள். அம்மாவே சொல்லிக் கொடுத்தா பிரச்சனையே இல்லை. இப்ப அம்மாவை அம்மானே சொல்றது இல்லையா? அம்மாவை என்ன சொல்றான்? மம்மன்றான் இல்லையா? அதை விட ஒரு சொல்றான், அந்த காலத்துல அப்பாவை அப்பான்னு சொன்னோம், இப்ப டேடுன்றான் இல்லையா? இன்னும் கொஞ்ச நாள் போனா டேன்னு சொல்லுவான் போல. அம்மாவை அம்மான்னு சொல்ற மம்மின்னா, மம்மின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? பணம் போட்டு வச்சிருக்கிற சுடுகாடுன்றது அர்த்தம். எல்கேஜி போய் அந்த குழந்தை வந்து அம்மான்னு கூப்பிட்டா, எத்தனை லட்சம் ரூபாய் கொடுத்து எல்கேஜி உன்னை சேர்த்திருக்கிற, என்ன மம்மின்னு கூப்பிடாத அம்மான்னு கூப்பிடுற, அசிங்கமா இல்லை? மம்மின்னா பணம் போட்டு வச்சிருக்கிற சுடுகாடுன்னு என்னைக்கு நீங்க சொல்லி தர போறீங்க? அம்மான்னு சொல்லி பாருங்க. அது ஒரு அழகு தமிழ் வார்த்தை. நான் ஆங்கிலத்தை குறையாக சொல்லவில்லை பெருமக்களே. எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம் மொழி மீது நாம் பற்று கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். எல்லா மொழியும் நமக்கு நமக்கு எல்லா மொழியும் தெரியும். ஹிந்தி தெரியணும், சமஸ்கிருதம் தெரியணும், எல்லா மொழியும், தெலுங்கு தெரியணும், மலையாளம் தெரியணும், துளுவும் தெரியணும். எல்லா மொழிகளையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும்.
நம் மொழி பற்று இருக்க வேண்டியது தவிர மொழி எரி என்றைக்கும் இருக்கக்கூடாதுன்னு கம்பன் சொல்லுகிறான். நான் சொன்னது கம்பன் சொல்லுகிறான். அம்மான்னு சொல்லி பாருங்க, அது ஒரு அழகு தமிழ் வார்த்தை. ஆ என்பது உயிரெழுத்து, இம் என்பது மெய்யெழுத்து, மா என்பது உயிர் மெய்யெழுத்து. எனக்கு உயிரையும் இந்த மெய்யையும் தந்தவள் என்னுடைய தாய் என்று சொல்லுவதுதான் தமிழ். இதுதான் இந்த தமிழுக்கு இருக்கிற பெருமை. அப்பான்னு சொல்லி பாருங்க, உள்ளத்திலிருந்து பொங்கி வருகிற வார்த்தை. ஆ என்பது உயிரெழுத்து, இப் என்பது மெய்யெழுத்து, பா என்பது உயிர் மெய்யெழுத்து. எனக்கு உயிரையும் இந்த உடம்பையும் தந்தவன் என்னுடைய தந்தை என்று சொல்லுவதுதான் தமிழ். அதனால பிள்ளைகளுக்கு சொல்லி தரது என்னன்னா, அம்மா அப்பான்னு சொல்லுங்கன்ற அந்த பண்பாட்டை நாம் என்றைக்கு சொல்லி தரப்போகிறோம். அங்க அயோத்தியில இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் அப்படி இருந்தார்களாம். அது மட்டுமல்ல, அவர்கள் அந்த குடிநீரை எதற்காக பயன்படுத்தினார்கள் அப்படின்னா, தண்ணீரை வீணாக்கலையா. வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி கம்பன் பேசுறான், நீர் மேலாண்மையை பத்தி பேசுறான். வர தண்ணி எல்லாம் கடலில் போய் கலக்கவில்லையாம், அணைகளை தேக்கி விவசாயத்தை பெருக்கினார்கள். எந்த ஒரு நாடு விவசாயத்தில் முன்னேறுகிறதோ அந்த நாடுதான் உயர்ந்த நாடு என்று கம்பன் சொல்லுகிறான். அதான் விவசாய நாடு. ஏன்னா அவன் பிறந்த நாடு சோழவள நாடு, சோறு போட்ட நாடு. மகாபாரத போர் வீரர்களுக்கே சோறு போட்டவன் யார் தெரியுமா? நம் தமிழ் சோழ மன்னர்கள் தான் சோறு போட்டார். தானங்களிலேயே மிக சிறந்த தானம் என்ன தெரியுமா? அன்னதானம் தாங்க. உண்மையிலேயே வருகின்ற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு எது போதும்னு சொல்லுவாங்கன்னா, சோறு போட்டா போதும்னு சொல்லுவோம். வேற எது கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. சோறு போட்டா போதும்னு சொல்லுவான். சோறு என்பதுதான் தமிழ் சொல்லி கிடையாது. அன்னம் என்பது தமிழ் சொல் இல்லை. தானம்ன்றதும் தமிழ் சொல் கிடையாது. சோறு கொடைன்னு எழுதணும். ஆனா நம்ம அன்னதானம்னு அன்னைக்கு இருந்தே பழகி வச்சிருக்கோம். நிறைய பேரை இப்படிதான் கெடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அண்ணாமலை உடனாகிய பெருமாட்டி, உண்ணாமலை உடனாகிய அண்ணாமலையார் தான் பேரு. ஆனா அபித குஜராம்பல் சமேத அண்ணாசலேஸ்வரன் போட்டு நம்முடைய தமிழ் மொழியை சிதைத்திருக்கிறார். இதெல்லாம் மாற வேண்டும். தாய்மொழி அன்னது சரையுணதி என்று பேசுகிறார். பெண்கள் உயர்ந்தவர்களாக இருந்தார்கள், சிறந்தவர்களாக இருந்தார்கள், கல்வி கற்றவர்களாக இருந்தார்கள் என்பதை கவி சக்கரவர்த்தி கம்பன் மிக அழகாக பாடுகிறார். அது மட்டுமல்ல, அங்க சிந்தையிலே தெளிவு பெற்றவர்களாக இருந்தார்கள். ஒழுக்கமா இருந்தார். ஒருத்தருக்கு எது முக்கியம் என்றால் ஒழுக்கம் தான் முக்கியம். ஒழுக்கம் இல்லாத வாழ்க்கை சிறந்த வாழ்க்கையாக இருக்காது. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க பேங்க்ல பணம் சேர்த்து வைப்பதை விட அவர்களுக்கு ஒழுக்கம் என்கின்ற அந்த பண்பை சேர்த்து விட்டு தாருங்கள். அதுதான் அவர்களை வாழ்க்கையில் உயர்த்துமே தவிர நீங்க சேர்த்து வச்சிருக்கிற சொத்து வரல. அது நான் ஒரு மேடையில பேசும்போது எதில் ஒருத்தர் சொன்னா, சார் அன்னைக்கெல்லாம் பிள்ளைகள் குவா குவா என்று பிறந்தன, இன்றைக்கு குழந்தைகள் எல்லாம் ரூபா ரூபா என்றே பிறக்கிறது என்றான். யோசிச்சு பாருங்க, ரூபா ரூபானே பிறகுதான். இப்ப கருவறையிலிருந்து கல்லறை வரை சில்லறை இருந்தால்தான் வாழ்க்கை நடக்குங்கிற சூழலுக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அது மாதிரி அவங்க அலையிலையாம், வேலையில்லா திண்டாட்டம் இல்லையா? வேலை வாய்ப்பை பற்றி ஒரு மிகப்பெரிய பதிவை போட்டு நம் குடியேற்ற நகருக்கே பெருமை சேர்த்தவர் நந்தகுமார் அவர்கள். ஏன்னா இந்திய ரெக்கார்ட்ல நம்ம நந்தகுமார் அவர்களுடைய பெயர் பதிவாகி இருக்கிறது என்று சொன்னால், ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை பெற்று தருகிற அந்த பதிவை அவர் செய்து கொண்டிருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியாது. இந்தியன் ரெக்கார்டுக்குள்ள அவருடைய பெயர் பதிவாகி இருக்கிறது. குடியேற்றம் நகரத்தினுடைய பெருமை எங்கெல்லாம் கொடிகட்டி பறக்குதுன்னு பாருங்க. அப்படி வேலையில்லா திண்டாட்டம் அந்த நாட்டில் இல்லையா? முக்கியமா லஞ்சம் வாங்குறவனே இல்லையா? எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இப்பெல்லாம் லஞ்சம் வாங்கினேன் கைது செய்தார்கள், லஞ்சம் கொடுத்தேன் விடுதலை செய்கிறார்கள் என்று எழுதுகிறார்களே. ஆனால் அன்றைக்கு லஞ்சமே கொடுக்காதவர்களாக இருந்தார்கள். நான் கூட சொல்லி பார்த்தேன், இந்த தள்ளுன்னு ஏடா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கவர்மெண்ட்ல இருக்கிற அலுவலகத்துல எல்லாம் போட்டுக்கிறான்னா, நீ தள்ளாதான் பயிர் தள்ளுன்னு ஒரு அர்த்தமா. அது ஒரு தள்ளு போட்டிருந்தா ஆபீஸ்ல ஓஏ பார்த்தா போகணுமா, 2 தள்ளு போட்டிருந்தா ஓஏல இருந்து ஆபீசர் வரைக்கும் பார்க்கணும் அப்படின்னா. ஆனால் லஞ்சம் கொடுக்காத ஒரு உயர்ந்த சமுதாயமாக அந்த சமுதாயம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த உலகத்துல அயோத்தியில தசரதன் ஒரு மன்னன் மிக சிறப்பாக ஆட்சி செய்து வந்தான். ரொம்ப சிறப்பா ஆட்சி செய்தான். அவனை போல ஆட்சி செய்வதற்கு ஆட்களே இல்லை. ஏன்னா அந்த ஊர்ல போரே நடக்கலையா, போர்க்கருவிகள் எல்லாம் துருபிடிச்சு போயிருந்ததா. அந்த ஊர்ல
மக்கள் வந்து யாரும் யாரையும் தொந்தரவே பண்ணலையா, எந்த பிரச்சனைகளும் இல்லையா, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்தார்களா. இப்ப விட்டு கொடுத்ததே இல்லையே. நான் நாளைக்கு பையனை பார்த்து கேட்கிறேன், நாங்கெல்லாம் படிக்கும் போது நாங்க தானே சேர்த்து வந்துருக்கோம், நீங்க ஏன்னா எடுக்கிறீங்கன்னா நான் சொல்றேன், விட்டு கொடுக்கிறவர்கள் கெட்டு போவதில் கெட்டு போகிறவர்கள் விட்டு கொடுக்குறது நாங்க விட்டு கொடுக்குறோம் ஆகிறோம். இன்னொரு கிளாஸ் எடுக்கிறேன், மதி பெண்கள் இருக்கு சார், அதை மதிய ஆண்கள் மாத்திரம் நாங்க மாறி வாங்குறோம். எங்க போய் நம்ம அடிச்சுக்கிறோம், மதி ஆண்கள் மாத்திரத்தான் மதிப்பெண் பெறுவோம் என்கின்ற நிலை இருக்கிறது. நல்ல படிப்பு இருந்தார்கள் பெண்கள், நல்ல ஒழுக்கத்தை சொல்லி தந்தாங்க. ஒரு 5 ஒழுக்கத்தை சொல்றாரு, அதை மட்டும் சொல்லி உடைய நிறைவு செய்யறோம். ஒரு ஒழுக்கம் என்னன்னா, விடியற் காலம் எழுவது. விடியற் காலம் எழுவதுன்றது ஒரு நல்ல பண்பு. வைகறை துயிலெழு, ராத்திரி போல சொல்ல நோண்டிட்டு 8 மணி ஸ்கூல் இருந்தா விட 7:45 எழுப்புற பிள்ளைகளை அல்லவா நம்ம இன்றைக்கு வளர்த்திருக்கிறோம். வைகறை துயிலெழு. துயிலெழுது என்ன பண்ணுமா, வாசலில் கோலமிடு. ராத்திரி விளம்பர இடைவேளையிலே தண்ணி துவச்சிடுறான், அடுத்த விளம்பர இடைவேளையில கோலம் போடுற, காலையில மவராசி அழுதே கிடையாது. அது கூட வேலைக்காரங்க கோலம் போட போறான். வாசல்ல சாணம் தொளிச்சு கோலம் போடணுமா, கம்பன் சொல்றா. ஏன்டா சாணம் தெளிச்சு கோலம் போடணும்னா, சுப்பீரியர் ஆன்டிபயோட்டிக் சாணம். விஷயத்துக்கெல்லாம் நம்ம வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகாத இருக்கிறதுக்கு நோ என்ட்ரி பாயிண்ட் தான் சாணம். நம்முடைய பெரியவர்கள் சாதாரணமா செய்வீங்க, சாணம் தொளிச்சு கோலம் எப்படி போடணும், அரிசிமா கோலமிட்டால். ஏன் அரிசிமா கோலமிட்டால், சின்ன சின்ன எறும்புகள் பூச்சிகள் எல்லாம் வந்து அந்த அரிசியை உண்ணும். இன்னைக்கு கோலமும் போறதுல வாசலும் தொலைக்கிறதுல பர்மனண்டா என்ன பண்றாங்க, பெயிண்ட் வாங்கி ஒரு கோலம் போட்டா இந்த பொங்கலுக்கு போட்டா அடுத்த பொங்கலுக்கு தான் மகாராசி கோலமே போடுறோம். அந்த ஊர்ல எங்க திருமகள் வருவா இல்லையா, மூதேவி தான் வருவா, சீதேவி வருவாடா, வரல. அப்ப முதல்ல இந்த இல்லற கடமைகளை சொல்லுகிறார். அதுக்கு அடுத்து கணவனுக்கு எது பிடிக்கும், பிள்ளைக்கு எது பிடிக்கும் என்று நல்லா சமைத்து தர வேண்டும். உங்களுக்கு நிறைய அறிவுரை சொல்லியிருக்கிறார். அடுத்து தான் பெறுகிற செல்வத்தில் 5இல் 1 பகுதியை ஏழைகளுக்கு தர வேண்டும். ரொம்ப முக்கியமான சிந்தனை. 5 பங்கா பிரிச்சு அதில் 1 பங்கு ஏழைகளுக்கு தர வேண்டும். அப்படி அந்த ஊரிலே தருவதற்கு காத்து நிற்கிறாலும் ஒருத்தரவுக்கு வாங்கி போறதுக்கே ஆள் இல்லையா. அதை சொல்றார், வன்மை இல்லை ஓர் வறுமையின்மையால், திண்மை இல்லை ஓர் செருடலின்மையால், உண்மை இல்லை போய் உரையுறின்மையால். அந்த ஊர்ல பொய் பேசுறவனே இல்லையாங்க. யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனை பொய் பேச வேண்டியதா. காலையில கொண்டாடி வந்து ட்ரெஸ் பண்ணின்னு எப்படி இருக்கேன்னு கேட்டா, அழகா இருக்கிறேன்னு சொன்னாலையும் பிரச்சனை, அழகில்லைன்னு சொன்னாலையும் பிரச்சனை, நல்லா இருக்கிறதுனா சொல்லிப்போம், சுமாரா இருக்கிறதா அப்படியா இதுக்குதான் வச்சு போடுறதுக்கு வந்தன அப்படின்னு சொல்லி போயிடுவோம் இல்லையா. இன்னைக்கு எல்லா நிலைகளிலும் மாற்றம் இருக்கிறது. சாதாரண ஒரு மனுஷன் காலையில எழுந்து ராத்திரி படுக்கிற வரையிலும் தன்னை அறியாமல் 100 பொய்களை சொல்கிறான் என்று ஆய்விலே குறிப்பிடுகிறார். பொய்யாமை பொய்யாமை ஆட்சி நரம்பெற, செய்யாமை செய்யாமை நன்றுன்னு வள்ளுவன் சொல்லுகிறார். பொய் சொல்வது மிகப்பெரிய கேடு என்று சொல்லுகிறார். அப்ப பொய் சொல்லாது இருக்கிறது. அடுத்து 4 செய்தியை சொல்றாங்க. அழுக்காறு அவா வெகுடி இன்னான்னு சொல்லி. அழுக்காருன்னா பொறாமப்படாத, இன்னொருத்தனை பார்த்து பொறாமப்படாத. உன்னுடைய நாவில் என்ன இருக்க வேண்டும் என்றால் இறைநாமத்தை பற்றியே சிந்தனை இருக்க வேண்டுமே தவிர இன்னொருத்தை இப்படி வளர்ந்ததானே பொறாமப்படாத. அழுக்காது அவா ஆசைப்படாத, வெகுடி கோபப்படாத, இன்னாச்சொல் தீமையான சொற்களை பேசாதே. இந்த 4 குணங்களை உடையவர்களாக அயோத்தி நகர மக்கள் இருக்கிறார்கள்னா என்ன அர்த்தம்னா, நம்ம அது மாதிரி நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ராமாயணத்தை கம்பன் படைக்க. அப்ப இந்த 4 குணங்களை உடையவர்களாக அந்த ஊரிலே இருக்கிற மக்கள் எல்லாம் இருந்தார்கள். அப்படி நாம் வாழ வேண்டும் என்கின்ற ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறான். அது மட்டுமல்ல, அந்த ஊர்ல நல்ல விளையாட்டு திடல் இருந்தது. நல்லா விளையாடினாங்க. பிள்ளைகளை விளையாடவே விடுங்க, படி படி படினா அது எங்க போய் படி. நல்ல விளையாட்டு வீரர்களை உருவாக்க வேண்டும் என்கின்ற சிந்தனையை கம்பன் சொல்லுவார். அதுக்கடுத்து விவசாயத்தை பற்றி அவன் ஒரு 26 பாடல்கள்ல பாடுறாங்க. ஒரு விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்றத முதல்ல அக்ரிகல்ச்சரை பத்தி ஒரு பெரிய தீசிஸை கொடுத்தவனே கம்பன் தான்.
அவன் சேற்றில் கை வைத்தாதான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். என்ன வளம் இல்லை எங்கள் திருநாட்டில், என் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில், ஒழுங்காய் பாடுபடு வயற்காட்டில், உன் மதிப்பு உயரும் அயல்நாட்டில் சொன்னாங்க. சாயம் போகாத தொழிலாக இருக்கிற விவசாயத்தை, இயற்கை விவசாயத்தை செய்ய வேண்டும், பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்த கூடாது என்கின்ற தத்துவத்தை கம்பன் மிக அழகாக தன்னுடைய காப்பியத்திலே பதிவு செய்கிறார். இப்படிப்பட்ட நாட்டில் தசரதன் மன்னன் ஆண்டான். அவர்களுக்கு 3 மனைவியர். அந்த 3 மனைவியரும் ரொம்ப அழகா மகிழ்ச்சியாக இல்லறத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனா அவருக்கு ஒரே ஒரு குறை மட்டும்தான் இருந்தது. என்ன குறை என்றால் பிள்ளை பேரு இல்லை. ஒருத்தன் எவ்வளவு செல்வந்தராக இருந்தாலும் குழந்தை இல்லாத வீடு இருக்க வீடு. மிகப்பெரிய செல்வனாக இருக்கலாம், உயர்ந்தவனாக இருக்கலாம், இந்த கோலத்தை போடுறோம், அந்த கோலத்தை அழைக்கிறதுக்கு ஒரு குழந்தை இல்லைன்னா அதனால எந்த பயனும் இல்லை. ஆகையினால அந்த குழந்தை செல்வம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த குழந்தை செல்வம் வர வேண்டும் என்றால் நீங்கள் எங்கேயும் போய் மந்திரம் தந்திரம் எல்லாம் பண்ண தேவையில்லை. இருக்கிற இடத்தில் இருந்து கொண்டு ஹரே ராம மந்திரத்தை சொன்னால் போதும், உங்களுக்கு குழந்தை வரும். இந்த ஆண்டு யாரெல்லாம் குழந்தை பாக்கி இல்லையோ பகவான் இடத்துல நீங்க நிச்சயமா ஸ்ரீராமநாமம் இன்னைக்கு வேண்டிட்டு போங்க. உண்மையிலேயே உங்களுக்கு குழந்தை பேரு வந்து கிடைக்கும். அதுக்கு நீங்க என்ன சொல்லணும்னா ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே Hare Rama 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 Hare 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 Krishna Hare Krishna ரெண்டும் அவரே குடிச்சதுனால அவருக்கு 2 குழந்தைகள். ஆகினால இந்த 3 பேரும் கருவுற்று 10 மாதங்கள் கழித்து அற்புதமான ஸ்ரீராம நவமி இந்த நேரத்திலே பகவான் இந்த உலகத்தை காப்பதற்காக, தீமையை அழித்து அறத்தை நிறுத்துவதற்காக ராமன் இந்த பூமியிலே வந்து உதித்தான். பிறப்பில்லாதவன் பிறப்பெடுத்தான், பிறப்பெடுத்து பிறப்பு அறுத்தான் ராமன். அடுத்து அவனுக்கு இணையாக பரதன் பிறக்கிறான். கோசலைக்கு சுமித்திரைக்கு 2 மகள்கள். பரதன் சத்ருகனும் அழகான இறை பெருமாளாக இருக்கிற இலக்குவனும் பிறக்கிறார்கள். இப்படி இறைவனிடத்தில் ஒன்று கேட்டால் 4 தருவான் என்பதற்கு உதாரணம் தான் தசரதனுடைய குடும்பம். அவர்கள் சொன்னதெல்லாம் என்ன தெரியுமா? ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மகா மந்திரம் நீங்கள் உங்கள் வீட்டில் சொன்னால் வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும், குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும், நல்ல மனைவி கிடைக்கும், நல்ல சமையல் கிடைக்கவில்லை என்றால் நாம சொல்லி சமைச்சா நல்லா ருசியா இருக்கும். எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்கள் குடும்பத்தை ரொம்ப அழகா காத்துக் கொள்வார்கள். ஆண்கள் மகிழ்ச்சியாக நாம் வெளியிலே சென்று வேலை செய்யலாம்னு சொன்னா அவர்களுக்கு இந்த நாமம் தான் கதியாக இருக்கும். அதனால்தான் ராமநாமத்திற்கு அத்தகைய பெருமை உண்டு. ராமநாமத்தினுடைய மகிமையை சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். இது முடிச்சுட்டு நம்ம சேக்காடு பக்கத்துல ஒரு கோயில், அங்க 9 மணிக்கு நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. அது இரவு முழுக்க அந்த ஊர்ல ராமாயணம் கேட்பார்கள். ஏற்றாலும் ஒரு 5 மணி நேரம் சொற்பொழிவு அங்கே இருக்கிறது. அதனால இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சுட்டு நாளைக்கு இருந்து 2 மணி நேரம் கரெக்டா 6:30 ஆரம்பிச்சு 8:30 மணிக்கு முடியும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, ராமா என்கின்ற சொல் இருக்கிறதே அது ஒரு அழகான சொல். ராமநாமம், ராமன் செய்ய முடியாத காரியத்தை கூட ராமநாமம் செய்யும். ராமா என்றால் எத்தகைய பெருமை உண்டு தெரியுமா? இந்து மதம் என்று சொல்லப்படுகிற ஆறு ஓட வேண்டும் என்றால் ஒரு பக்கம் சைவம் என்கின்ற ஒரு கரையும் ஒரு பக்கம் வைணவம் என்ற ஒரு கரையும் இருக்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுது வெண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி நாம பாடுறோமே. நமச்சிவாயா என்பது 5 எழுத்து மந்திரம். அதுக்கு பஞ்சாட்சர மந்திரம்னு பேரு. நாராயணா என்பது 8 எழுத்து மந்திரம். இந்த 8 எழுத்து மந்திரமாக இருப்ப ராமாயணத்துல
நாராயணா என்று சொல்லப்படுகிறது 8 எழுத்து மந்திரம், அது 2வது எழுத்து தான். அதை நீக்கிடுங்க, நாராயணான்னு வரும். நாராயணானா நாசமா போறவனேன்றது அர்த்தம். நமச்சிவாயா என்று சொல்லப்படுகிற 5 எழுத்து மந்திரத்துல 2வது எழுத்துமா, அதை நீக்கிடுங்க, நசிவாயாக அழிந்து போவாயாக வரும். ஆகவே 8 எழுத்து மந்திரமாக இருக்கிற அந்த நாராயணா என்கின்ற நாமத்துல 2வது எழுத்துதான், நமச்சிவாயா என்கின்ற பஞ்சாட்சரத்துல 2வது எழுத்துமா. இது ரெண்டும் சைவ வைணவ ஒற்றுமைக்கு ஒரு நாமா இருக்கிறது என்றால் ராமா என்கின்ற 2 எழுத்து மந்திரம் தான். ராமான்னு சொன்னா போதும், நீங்க நமச்சிவாய சொல்ல தேவையில்லை, நாராயணான்னு சொல்ல தேவையில்லை. அப்படிப்பட்ட நாமம் ராமநாமம். ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாலோ கதியாம். ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாலோ கதியாம். ராமநாமம் சொல்ல சொல்ல நன்மையும் கெடுமே, நாவும் இனிக்குமே, பாமரன் உடல் பண்டிதம் வரை பூமியம் ஆக்குமே. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையோ மறந்தாலோ கதியாம். சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமா, சிவனும் பார்வதியும் சொல்லும் நாமமா, கவலை போக்கி சாந்தி நல்குமா. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், கதையும் மறந்தாலோ கதியாம். ராமநாமம் சொல்லி அனுமன் கடலை தாண்டினான், ராமநாமம் சொல்லி அனுமன் கடலை தாண்டினான், மலையை தூக்கினான், மலை போன்ற துக்கமும் கனி போல் விளங்குமா. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாலோ கதியாம். ராமநாமம் சொல்லி சபரி நோக்கி நீடினான், நாமும் நாவியும் வேறு வேறு இல்லவே இல்லையா. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தாலோ கதியாம். ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையா, ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையா. சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமா. ராமநாமம் சொல்வதற்கு எந்த தடையும் இல்லையா, சொல்ல சொல்ல தடைகள் எல்லாம் தானே விலகுமா. ராமநாமம் சொல்வதே கலியில் கதியாம், அதையும் மறந்தால் அதோ கதியாம். ராமன் இன்றைக்கு பிறந்திருக்கிறார். பிறந்த ராமன் எப்படியெல்லாம் வளர்கிறான், அவர் எப்படியெல்லாம் வளர்ந்து இந்த உலகத்தில் நடையில் இன்றைய நாயகனாக திகழ்ந்தான் என்பதை நாளைக்கு சிந்திக்கலாம் என்று சொல்லி, உங்களை சந்திக்கும் வரை சிந்திக்கிறேன் என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனதில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி, பற்பமனத்திகள் பைங்களலும் தன் பல்லவ மேவிரலும், பற்பமனத்திகள் பைங்களலும் தன் பல்லவ மேவிரலும், பாவனமாகிய பைந்துவராடுக இந்த மருங்களலும், முப்புரியோடு ஒன்றை ஏந்திய முருவலிலாவழகும், கற்பகமேவி கருணி பொங்கிடும் கமல கண்ணழகும், காரி சுடன்மொழி சூரிய முடியும் கனக சிகை முடியும், எப்பொழுதும் எதிராசன் வழிபடைய நிலையத்து உள்ளதனால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. பெருமனார் ஆழ்வாசிய திருவடிகளே சரணம், ஆண்டா திருவடிகளே சரணம், ஆச்சாரியர் ஸ்ரீ ஸ்ரீ முரளிதர சுவாமியின் திருவடிகளே சரணம். எடைபோல் பிழை செய்வார் முறைகளில் உண்டோ, உனைபோல் பொறுக்க வெள்ளாறு உண்டோ, அனைத்துலகம் வாழப் பிறந்த எதிராச மாமுனிவா, ஏழைக்கு இறங்காய் நீ சேக்காந்தாய கல்யாண ஹதயத்தினா, சிவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம், மங்களாசாசன வரை மதாச்சாரிய புரோகமை சர்வைசி பூர்வயாச்சாரியை சாஸ்து
குருயாயாஸ்து மங்களம். ராதே ராதே. நாளைக்கு சரியா 6:30 மணிக்கு தொடரும்.